அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். وقال الله تعالى ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமானவர்களே, நேற்றைய தினம் இந்திய திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடி நிறைவடைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். பொதுவாக சுதந்திர தினத்தில் மாநில அரசும் மத்திய அரசும் இந்த ஒரு வருடத்தில் சாதித்தவர்களுக்கு சாதனையாளர்களினுடைய பல்வேறு விருதுகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழகத்தை சார்ந்த வயநாடு என்று சொல்லக்கூடிய ஊரை சார்ந்த தமிழகத்தினுடைய வயநாட்டை சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி நேற்றைய தினம் விருது கொடுப்பதற்காக தமிழக அரசால் தேசிய கொடி ஏற்றியதற்கு பிறகு கல்பனா சாவ்லா என்று சொல்லக்கூடிய தமிழக அரசினுடைய மிக முக்கியமான ஒரு விருது இந்த விருது. இந்த விருதுக்காக அந்த பெண்மணி அழைக்கப்படுகிறார்கள். அந்த பெண்மணியினுடைய பெயர் சஃபீனா. விருது கொடுக்கப்படுகிறது. இந்த வருடத்தினுடைய கல்பனா சாவ்லா என்ற இந்த விருதுக்கு சொந்தக்காரி இந்த சஃபீனா என்ற இந்த பெண்மணி தான் என்று ஒட்டுமொத்த தேசத்திற்கு முன்பாக எல்லோரும் பார்க்கும் விதத்தில் அந்த பெண்ணை தமிழக அரசு கண்ணியப்படுத்தியது. யார் இந்த சஃபீனா? எதற்காக இந்த விருது கொடுக்கப்பட்டது? ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், இந்திய தேசம் கண்டிராத மிகப்பெரிய ஒரு இழப்பு வயநாட்டில் ஏற்பட்டது. இரவிலே கண்ணை மூடி உறங்கியவர்கள் ஃபஜ்ரினுடைய அதான் கொடுப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 600 நபர்கள், இதுவரை 300 நபர்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 600 நபர்கள் அப்படி பூமிக்குள்ளாக புதைந்தே விட்டார்கள். அந்த வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவின் பொழுது ஆரம்ப கட்டத்தில் கோயமுத்தூரும் இது போன்ற கூடலூர் பகுதியை சார்ந்த கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் தான் உடனடியாக சேவையை, மனிதநேய சேவைகளை ஆரம்பமாக தொடர்ந்தார்கள். இந்த சஃபீனா என்ற பெண்மணி நர்ஸை முடித்துவிட்டு கூடலூரிலே ஒரு ட்ரஸ்டிற்கு கீழாக மனிதநேய அடிப்படையில் நர்ஸு என்ற அந்த செவிலி என்ற அந்த வேலையை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, இப்படி வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு விட்டது. உடனடியாக இப்பொழுது அவர்களுக்கு மருந்து தேவைப்படுகிறது, மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள், செவிலியர்கள், நர்ஸு தேவைப்படுகிறது. இந்த பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், ஹிஜாபை அணிந்து கொண்டு தன்னுடைய சொந்த கூடலூரிலிருந்து பயணப்பட்டு வயநாட்டிற்கு செல்கிறார்கள். வயநாட்டிற்கு சென்றால் என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்பு. வயநாட்டிலே முண்டக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், முழுமையாகவே அந்த கிராமம் சிதைக்கப்பட்டு அந்த கிராமத்திற்கும் நகரத்திற்குமான பாலம் உடைந்து விட்டது.
ஆனால் அந்த முண்டக்கையில் தான் பெரிய பாதிப்பு இருக்கிறது. இப்பொழுது பயணிக்க முடியாது, நடந்து பயணிக்க முடியாது. ஆனால் அங்கே தான் பல நூறு மக்கள் இப்பொழுது மருத்துவத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவம் என்ன செய்தது என்று சொன்னால், ஒரே ஒரு கயிறை கட்டி அடிப்படை உணவுகளை அந்த கயிறின் வழியாக அனுப்பி கொண்டிருக்கிறது முண்டக்கைக்கு. இந்த பெண்மணி, ஒரு முஸ்லீம் பெண்மணி சஃபீனா, தன்னுடைய மருந்தினுடைய அந்த கிட்டுகளை தோளிலே மாட்டிக்கொண்டு இந்திய இராணுவத்தால் கெட்டப்பட்ட அந்த கயிற்றை பிடித்து தொங்கிக் கொண்டே முண்டக்கைக்குள்ளாக நுழைந்தார்கள். தனி ஒரு பெண்மணி. நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு இல்லாத தைரியம், போய் அங்கு சிதைக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கிறார்கள். தன்னால் முடிந்த அளவிற்கு மருத்துவ உதவிகளை செய்கிறார்கள். நேற்றைய தினம் இதற்காகத்தான் விருது கொடுக்கப்பட்டது. யதார்த்தமாக அங்கு இருக்கக்கூடிய இராணுவ வீரர் அந்த பெண்மணி தொங்கிக் கொண்டு மருத்துவத்திற்காக பயணப்பட்டால் அல்லவா, நடந்து செல்ல முடியாத இடத்தில் ஒற்றை பெண்மணி அந்தரங்கத்தில் தொங்கியவளாக மருந்து கிட்டை தோளிலே மாட்டிக்கொண்டு முண்டக்கைக்கு பயணப்பட்டாலே அவளை வீடியோ எடுத்து யதார்த்தமாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எங்கள் இந்திய தேசத்தினுடைய பெண்மணிகளினுடைய குணத்தை பாருங்கள் என்பதாக யதார்த்தமாக பரப்புகிறார். இது உலகெங்கும் பரவுகிறது. ஒட்டுமொத்த இந்திய பிரதமர் உட்பட எல்லோருமே வாழ்த்து சொன்னார்கள். அந்த பெண்ணை கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் நேற்றைய தினம் சுதந்திர தினத்தினுடைய விருது வழங்கக்கூடிய அந்த நிகழ்வில் இந்த பெண்மணி கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். விருதை வாங்கியதற்கு பிறகு அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், என்ன, எப்படி இது சாத்தியம்? உயிரின் மீது உங்களுக்கு பயம் இல்லையா? அப்புறம் இந்த பெண்மணி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் ஒரு நர்ஸ், செவிலி. என்னுடைய கடமை என்ன? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களை மீட்டெடுப்பது என்னுடைய கடமை. அன்றைய தினம் எனக்கு வெள்ளமும் கண்ணுக்கு தெரியவில்லை, அந்தரங்கமும் கயிறும் கூட எனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களினுடைய அபல குரல் மட்டும்தான் என் காதுகளில் ஒலித்தது. யதார்த்தமாக நான் பயணப்பட்டேன். நானும் கூட அந்த வீடியோவை எடுக்கவில்லை, யாரோ எடுத்தார்கள், பரப்பினார்கள். இன்றைக்கு அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மகிழ்ச்சி என்பதாக அந்த பெண்மணி கூறினார். இந்த ஒரு செய்தி சமகாலத்தில் முஸ்லீம்களாகிய எமக்கு, இந்திய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தை, ஊக்கத்தை தர வேண்டும். மருத்துவ துறையில் முஸ்லீம்கள் பெரிய அளவிற்கு தங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்கு. பொதுவாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கல்வியில் 2 கல்வி இருக்கிறது. ஒன்று அதியான், மார்க்கத்தினுடைய கல்வி இருக்கிறது. இனி ஒரு கல்வி இருக்கிறது, அது அதிப்பா, நிவாரணம், மருத்துவத்தினுடைய கல்வி இருக்கிறது. இந்த 2மே மிக மேன்மையான கல்வி என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீப காலமாக முஸ்லிம் சமூகத்தில் தங்களது பெண்களை படிக்க வைப்பது, குறிப்பாக நர்ஸு போன்ற படிப்புகள். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரிந்த மார்க்க அறிஞர்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள். ஹிஜாபை பேண வேண்டும். ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், மகரம் இல்லாமல் அவர்களினுடைய பயணங்கள் அமையக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் கொஞ்சம் தளர்த்துவார்கள் இந்த சட்டத்தை. நிர்பந்தமான நேரத்தில், மருத்துவத்தினுடைய நேரத்தில் இவை தளர்த்தப்படும் என்பதாக தீர்ப்பு கொடுத்தார்கள் எல்லா மார்க்க அறிஞர்களும். ஒரு ஆண் நிர்பந்தமான நேரத்தில் ஒரு பெண் மருத்துவரை சந்திக்க வேண்டுமேயானால் தாராளமாக சந்திக்கலாம். ஒரு பெண்ணும் மருத்துவராக இருந்து ஒரு ஆணுக்கு நிவாரண மருத்துவத்தை கொடுக்க முடியுமேயானால் தாராளமாக செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய வீட்டினுடைய மனைவி குழந்தை பெறுவதற்கு பெண் மருத்துவர்களை எதிர்பார்க்கிறோம். நமது வீட்டினுடைய மனைவி குழந்தை பெறக்கூடிய நேரத்தில் பெண் செவிலியர்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்களா என்று ஆய்வு செய்கிறோமே தவிர, எனது வீட்டினுடைய பெண்களை மருத்துவர்களாக, செவிலியர்களாக, உங்கள் கையில் எல்லாம் கூகுள் இருக்குல்ல, இன்னைக்கு பொதுவாக எதுவுமே கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப இலகுவானது. சும்மா நீங்கள் உங்கள் எந்த மொழியில் வேண்டுமையானாலும் தட்டி பாருங்கள். அவ்வளு முமர்ரிதத்து ஃபில் ஆலம், உலகத்தினுடைய முதல் செவிலித்தாய், உலகத்தினுடைய முதல் நர்ஸ் யார் என்பதாக சும்மா உங்க கையில் இருக்கக்கூடிய எந்த மொழியில், ஆங்கிலத்தில் வேண்டுமேயானாலும் தட்டி பாருங்கள். அவ்வளு முமர்ரிதத்து ஃபில் ஆலம், உலக வரைபடத்தில் முதல் நர்ஸ் யார் என்பதாக நீங்கள் தட்டி பார்த்தீர்களேயானால் மதீனாவை சார்ந்த நபியினுடைய மஸ்ஜிது நபவியிலே பயிற்சி பெற்ற ஒரு பெண்மணியினுடைய பெயர் வரும்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு பெரும் கூட்ட பெண்களை உம்மு அத்தியா, உம்மு இமாரா, ஸைனப் பின்த் ஜஹஷ், தன்னுடைய மகள் ஃபாத்திமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹராம் போன்ற பெரும் தோழிகள் நர்சுகளாக, செவிலியர்களாக இருந்தார்கள். காயப்பட்டவர்களை தோளிலே, ஹதீஸ்ல புகாரில வரும், ஒரு ஆணும் பெண்ணும் பொதுவாக நாம் என்ன நினைத்து வைத்திருக்கிறோம், அதிகமான முஸ்லிம் பெற்றோர்கள் குறிப்பாக நமது ஊரிலும் கூட தான் வீட்டு பிள்ளைய பொதுவாக மருத்துவம் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம், வெறும் டாக்டர் மட்டும்தான் மருத்துவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. நூற்றுக்கணக்கான துறைகள் இருக்கிறது. நர்சிங் இருக்கு, லேபில் இருக்கு, மாஷா அல்லாஹ் உலகத்திலேயே. அதனால தான் மார்க்க அறிஞர்கள் இந்த அதாவது மருத்துவர்களை பற்றி எழுதும் பொழுது இது வெறும் கல்வி மட்டுமல்ல, இது வெறும் சேவை மட்டுமல்ல, இபாதா, இது ஒரு அமல் என்று சொல்வார்கள். நம்முடைய சுய தேவையும் நிறைவேறும். அதே நேரம் மனிதர்களினுடைய எத்தனையோ நேரங்களில் எந்த இடத்திலெல்லாம் என் தாய் என்னை கை வைப்பதற்கு தயங்குவாளோ அங்கெல்லாம் ஒரு செவிலி என்னை சுத்தம் செய்து கொண்டிருப்பார். பல நேரங்களில் நான் பிறந்த பொழுது என் தாய் என்னை வாங்குவதற்கு முன்பாக என் ரத்தம் படிந்த அந்த உடல்களை சுத்தப்படுத்தியது ஒரு நர்ஸ் என்ற ஒரு செவிலி. என் தாய் என்னை அரவணைப்பதற்கு முன்பாக. அதனால்தான் புகாரில வரும் ஆண் நபி தோழர்களை, எப்படிப்பட்ட இந்த விஷயத்தை பாருங்க, இமாம் புகாரி பதிவு செய்கிறாரு. சில நேரங்களில் நபி தோழிகள் காயப்பட்ட உடலுக்கு முடியாத ஆண் நபி தோழர்களை தங்கள் முதுகிலே தூக்கி போட்டுக் கொண்டு கூடாரத்திற்கு வந்தார்கள் என்றெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த விஷயத்தில் மார்க்கம் ஒரு பெரிய நெகிழ்வுத்தன்மையை தந்திருக்கிறது. காரணம், இந்த உம்மத்திற்கு அது மிக அவசியம். வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. மருத்துவம் என்பதும் நர்சிங் என்பதும் மருத்துவத்தினுடைய படிப்பு என்பதும் வெறும் தொழில் மட்டுமல்ல, கல்வி மட்டுமல்ல, ஒருவரை வாழ வைப்பது சமூகத்தையே வாழ வைப்பதற்கு சமம் என்று மார்க்கம் ஆர்வம் ஊட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் பாருங்கள், இஸ்லாத்தினுடைய முதல் நர்ஸ் ருஃபைதா பின்த் சஅத் என்ற ஒரு நபித்தோழி தான். இந்த அம்மாவுக்கு இயற்கையிலேயே பெற்றோர்கள் வழியாக மருத்துவ கல்வி இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்தில் மருத்துவ முறை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று மருத்துவர் போய் நோயாளிகளை சந்திக்கக்கூடிய ஒரு முறை இருந்துச்சு. பொதுவாக 150-70 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஊரில் அப்படி தானே, டாக்டருக்கு என்ன செய்வாங்க, சைக்கிளில் நம்ம வீட்டுக்கு வருவார். நமக்கு உடம்புக்கு முடியலன்னா அவர் நம்ம அவரை தேடி போகக்கூடாது, அவர் நம்மளை தேடி வருவார். இந்த சட்டத்தை யார் உடைக்கிறார்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னே கட்டி ருஃபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருக்கும் தெரியும் இந்த பெண்மணி பரிச்சயமான ஒரு பெண்மணி, மருத்துவத்துறையில் செவிலியாகவே சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இப்போ அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அதனால தான் சொன்னேன், உங்கள் கையில் இருக்கக்கூடிய கூகுளில் சும்மா நீங்கள் தட்டி பாருங்கள், உலகத்தினுடைய முதல் கிளினிக், முதல் மருத்துவமனை, உலகத்தினுடைய முதல் பெண் செவிலியர், ஆண் செவிலியரே தூக்கி போடுங்க. இந்த செவிலியர்கள் என்று வரும்பொழுது மட்டும்தான் ஆண்களை விட பெண்கள் தேவைப்படுவார்கள். காரணம், ஆணிடத்திலே ஒரு பதற்றம் இருக்கும், ஆணிடத்திலே ஒரு கோபம் இருக்கும், ஆணிடத்திலே ஒரு முகச்சுளிப்பு இருக்கும். அதனால தான் உலகம் முழுவதும் ரசூலினுடைய காலத்திலிருந்து நர்சிங் துறைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை தேர்வு செய்தார்கள். காரணம், அங்கே ஒரு நிதானம் இருக்கும், ஒரு தாய்மை இருக்கும். ஒரு ஆணால் சில நேரங்களில் சில காட்சிகளை சகிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் ஒரு பெண் மருத்துவர் சாதாரணமாக என்ன செய்வார் என்று சொன்னால், விபத்திலே அடிபட்டு வந்திருப்பார், ஆண் பதறி விடுவான், ஆண் அப்படி வாந்தி எடுத்து விடுவான். ஆனால் ஒரு தாய்மையின் உள்ளத்தோடு, அதனால்தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரசூலினுடைய காலகட்டத்திலிருந்து செவிலியர்கள் என்று சொன்னால் பெண்கள் என்பதாகவே வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயம். அப்போ அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் சமூகம் இன்னைக்கு நாம் எங்கள் வீட்டு பெண்களை அல்லது நாங்கள் எப்படி உருவாகி வைக்கிறோம்? சுயநலத்தின் மீது புள்ள 12 வகுப்பை முடிச்சிட்டாலா, சும்மா எதையாச்சும் ஒரு மதரசாவில் கொண்டு போய் 1 வருஷம் சேர்க்குறோமா, 3 வருஷம் சாயங்காலம் மட்டும் போயிட்டு வாராளா, பத்திரிக்கையில் ஆலிமா முபல்லிகான்னு போட்டு விட்டோமா, முடிஞ்சு போச்சு, அவனுக்கோ ஒருத்தனுக்கு கையில் பிடிச்சி கொடுக்க போகிறோம். பேசும்பொழுதே பேசுகிறோம். அவளுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு?
சாதாரணமாக எவனோ ஒரு வீட்டுக்கு எவனுக்கோ போய் கெட்டி கொடுக்கப்படக்கூடியவள் அவள், கையை பிடிச்சி மாற்றி கொடுக்க போகிறோம், யார் வீட்டுக்கோ செல்லக்கூடியவள். எவ்வளவு ஒரு சுயநலம் இது. ஆனால் ஹதீஸை நீங்கள் படித்து பாருங்க, எத்தனை பெண்கள் நர்ஸு பெண்களாக அத்திப்பா அதாவது மருத்துவர்களாக பெண் மருத்துவர்களாக இமாம் தஹபி சொல்வார், ரசூலினுடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு மேல் கிடையாது, ஆண்களிலும் கிடையாது பெண்களிலும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் தனது மனைவியை மருத்துவம் படிப்பதற்கும் தடையாக இல்லை, உலகத்திலேயே சிறந்த மருத்துவராக உருவாக்கி இருக்கிறார்கள். இப்போ அந்த ருஃபைதா என்ன செய்கிறாங்கன்னா ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, என்ன சொல்லுங்க, ஒரு கூடாரம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும், நோயாளிகள் காயப்பட்டவர்கள் அந்த கூடாரத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும், மருத்துவர்கள் செவிலியர்களினுடைய பார்வையின் கீழ் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் மருத்துவம் செய்யப்பட வேண்டும். அதுவரை அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா மருத்துவ முறை, செவிலியர்களும் மருத்துவர்களும் நோயாளியை தேடி செல்வார்கள். ஹாமிம்புரத்தில் ஒரு நோயாளி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு ரஹ்மானியாபுரத்தில் இன்னொரு நோயாளி இருப்பார், எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நோயாளியை பார்த்துட்டு வர்றதுக்கு. மேலப்பாளையத்தில் ஒரு நோயாளியை பார்ப்பார், பாளையங்கோட்டையில் அடுத்த நோயாளியை பார்ப்பார், எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ அந்த அம்மா பாருங்க, ஒரு பெண்மணி எவ்வளோ ஆழமாக யோசிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் சமூகம் எவ்வளோ ஒரு சுதந்திரமான சிந்தனையை தனது வீட்டு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. ரசூல்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு கூடாரம் மட்டும் கிடைச்சா போதும் அல்லாஹ்வின் தூதரே, நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நோயாளிகளை இந்த கூடாரத்திற்கு வர சொல்லலாம், அங்கே மருத்துவர்களும் செவிலியர்களும் இருப்பார்களே, ஆனால் ஒரே நேரத்தில் பல நோயாளிகளுக்கு நம்மால் மருத்துவம் பார்க்க முடியும், உச்சக்கட்டமான நோயாளிகளை நம்முடைய நேரடி கட்டுப்பாட்டிலே வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும், இது மிகச்சிறந்த இருக்கும் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னால சாதிச்சிட முடியுமா, உலகத்தில் இத்தனை பேர் வந்தானோல, இவனுக்கெல்லாம் தோணாத சிந்தனை உனக்கு வந்துட்டா எல்லாம் சொல்லலை. தொழக்கூடிய மஸ்ஜிது நபவி தக்வால உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி ரசூலினுடைய மஸ்ஜிது நபவியில் ஒரு பகுதியவே ஒதுக்கி கொடுக்குறாங்க. கேட்டுங்க, அங்கே ஒரு கூடாரத்தை, இனி அது தொழக்கூடிய இடமல்ல, ருஃபைதாவினுடைய மருத்துவ கூடாரம் என்றுதான் பேர். அதனால தான் நீங்கள் அரபு நாடுகளுக்கு சென்றீர்களே ஆனால் பல அரசு மருத்துவமனைகளுக்கு முஸ்தஷ்ஃபர் ருஃபைதா மருத்துவமனை என்று பெயர் வைத்திருப்பார்கள். ருஃபைதா ஜாமியா ருஃபைதா மருத்துவ கல்லூரிகளுக்கு ருஃபைதாவினுடைய பல்கலைக்கழகம் என்று தான் பெயர் வைத்திருப்பார்கள். சவுதியினுடைய ஒரு விருதுக்கு பெயரே ருஃபைதா, பஹ்ரைனினுடைய ஒரு விருதுக்கு பெயரே மருத்துவர்கள். இதை போன்று நேற்றைய தினம் சுதந்திர தினத்தின் பொழுது நர்சுகளையும் மருத்துவர்கள் சேவையாற்றியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இல்லையா, கல்பனா சாவ்லா என்ற விருது இந்தியாவில் தமிழகத்தில் கொடுக்கப்படுவதை போன்று சர்வதேசத்தில் கொடுக்கப்படக்கூடிய மருத்துவர்களினுடைய விருதுக்கு அரபு நாடுகளில் ருஃபைதா விருது என்றுதான் சொல்வார்கள். முதல் கிளினிக், உலகத்தினுடைய முதல் மருத்துவமனை, ஒரு முமர்ரிதா, ஒரு நர்சு தான் என்ன செய்தார்கள், உருவாக்கினார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் கொட்டி கிடக்குகிறது பல்வேறு சாதனைகள் மருத்துவர்கள். அதனால தான் இஸ்லாமிய வரலாற்றில் பெரும் மார்க்கறிஞர், இமாம் மிகப்பெரிய மார்க்கறிஞர் மருத்துவராக இருந்தார் இமாம் ஷாஃபி. நபித்தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு மிகப்பெரிய மார்க்கறிஞர் மருத்துவ பெண்மணியாக இருந்தார்கள். காதலாளின் அன்பு சகோதரர்களே, நேற்றைய தினம் அந்த ஷஃபீனா நமக்கு உன்னை உணர்த்துகிறார்கள். ஹிஜாபை அந்த பெண்மணி அப்பவும் கலட்டலை, தொங்கிட்டு போகும்பொழுது அவங்க ஹிஜாபெல்லாம் கலட்டலை. எந்த சேவை செய்வதற்கும் அவங்களுக்கு மார்க்கம் தடையாக இல்லை. நர்ஸு படிப்பதற்கும் அந்த பெண்மணிக்கு மார்க்கம் தடையாக இல்லை. நர்ஸாக வேலை செய்த பொழுதும் மார்க்கம் அவளுக்கு தடையாக இல்லை. சேவையை மனிதநேயத்தினுடைய உச்சாணியில் எல்லோரும் என்ன நடக்குமோ என்பதாக பதறிக்கொண்டிருக்கும் பொழுது ஹிஜாபை அணிந்து கொண்டு வயநாட்டில் இருந்து அந்த முண்டக்கைக்கு பயணப்பட்டாலே தொங்கிக் கொண்டு, அப்பொழுதும் அந்த பெண்மணிக்கு ஹிஜாபோ மார்க்கமோ தடையாக இல்லை. நேற்று விருது வாங்கும் பொழுதும் கூட தடையாக இல்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ரொம்ப சுயநலமாக இருக்கிறோம். நம்ம ஊரில் எத்தனை பேர் நர்சிங் படிக்க வைக்கிறோம், நம்ம ஊரில் எத்தனை பேர் நர்சிங் வந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் உலக ரீதியாகவும் மதிப்பு அதிகம். உலக ரீதியாகவும் அரபு நாடுகளிலெல்லாம் யூரோப்பிய நாடுகளிலெல்லாம் நர்ஸு படித்தவர்களுக்கு அவ்வளவு உலக ரீதியான மதிப்பும் அதிகம், பொருளாதாரமும் அதிகம். ஒரே நேரத்தில் இரண்டு கிடைக்கும், கண்ணியமான வாழ்வும் கிடைக்கும், பிறரை கண்ணியமாக வாழ வைத்ததற்கான நன்மையும் கிடைக்கும். அதனால் நண்பு சகோதரர்கள், சுருக்கமாக நான் உன்னை சொல்ல வருகிறேன். மருத்துவம் என்பது இந்த மார்க்கத்தினுடைய ஒரு அமல். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், தாராளமாக அவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சென்று படிக்கலாம்.
மருத்துவத்தை படிக்க வேண்டும், வெறுமனையாக டாக்டராகி மட்டும்தான் சேவை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. மருத்துவத்தில் பல்வேறு துறைகள் இருக்கிறது. குறிப்பாக நமது வீட்டு பெண்களை, குறிப்பாக சில நேரங்களில் எல்லாம் ஆண்களால் முடியாதது பெண் செவிலியர்களால் மட்டும்தான் முடியும். நமது ஊரிலிருந்து மன ரீதியாக மனிதநேயத்தோடு மற்ற தொழில்கள் எல்லாம் நம்முடைய சுயநலத்திற்கான தொழில்கள், மருத்துவம் படிக்கும் பொழுதும் அல்லது செவிலியர்கள் படிக்கும் பொழுதும் நர்சிங் படிக்கும் பொழுதும் ஒரு யதார்த்த குணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் யதார்த்தமாக பயணப்படுங்கள், அல்லாஹ் உங்கள் கைகளை உயர்த்துவான். அந்த சஃபீனா எதையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அபல குரலுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும் என்ற தொங்கிக் கொண்டு நாம் செத்தாலும் சாகுவோம், நாம் படித்த கல்வியை கொண்டு அந்த மக்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்பதாக தொங்கிக் கொண்டு சென்றால் அல்லவா உலகம் எதிர்பார்க்கவும் இல்லை, அவளும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகமே புகழக்கூடிய இடத்திற்கு அல்லாஹ் அவளை கொண்டு வந்தான் என்று சொன்னால், இஹ்லாஸான முறையில் நாம் சேவையாற்றும் பொழுது அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான், மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான். இப்போ இறுதியாக நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, மருத்துவ படிப்புகளில் முஸ்லிம், குறிப்பாக மேலப்பாளையம் போன்ற ஊர்களில் மருத்துவத்தை பற்றியதான விழிப்புணர்வு அதிகம் தேவை. அதிகம் நமது வீடுகளில் மருத்துவர்களும் மருத்துவம் சார்ந்த பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னு கூட தெரியாத பெண்களை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். கடைசியாக சாகும் பொழுது கொண்டு போய் பிள்ளையை கொண்டு போய் கேட்டால் டாக்டர் சொல்கிறார், இத்தனை நாள் அந்த புள்ள உடம்புல இந்த கட்டி இருந்துச்சு, அவனுக்கு தெரியாதாமா? எனக்கு என்ன சார் தெரியும், சும்மா யதார்த்த கட்டி நினச்சேன். இல்லைம்மா, கேன்சர் முத்தி போயிட்டு உன் பிள்ளை இறந்து போகுது. அடிப்படை என்ன? நாம் எதையுமே ஊட்டாமல் ஒரு சுயநலம், நாம் வாழ்ந்தால் போதும், நம்ம பிள்ளைக்கு அவங்க கையிலையாச்சும் பிடிச்சி கொடுத்தா போதும் என்ற ஒரு சுயநலம் என்றைக்கு ஒரு ஊரில் ஒரு சுயநலம் உருவாகி விடுமோ அந்த ஊரை பிறர் அழிக்க வேண்டாம், யதார்த்தமாகவே அந்த ஊர் அழிந்துவிடும். ஆதலால் சஃபீனாக்கள் பெருக வேண்டும், எல்லா ஊர்களிலும் சஃபீனாக்கள் பெருக வேண்டும். குறிப்பாக நமது மேலப்பாளையத்தில் சஃபீனாக்கள் அதிகம் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் மருத்துவம், எல்லாரும் சொல்கிறோமா இல்லை, எங்கள் ஊரில் நோய் இருக்குது, எங்கள் ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எந்த வீட்டில் போனாலும் ஒரு கேன்சர் இருக்கும், எந்த வீட்டில் போனாலும் ஒரு கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் பார்த்துக்கிடுங்க, உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கேன்சரில், யாரோ ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியராக, யாரோ ஒருத்தர் இரத்த பிளட் கேன்சரில், ஏதோ ஒரு பெண்மணி மார்பக கேன்சரில், கர்ப்பப்பை கேன்சரில், கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் இருக்கிறமா இல்லையா? எங்கேயுமே இல்லாத ஒரு கொடுமை இது. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஒரு சுயநலம் தான். நம்முடைய ஊர்களில் அதிகமாக மருத்துவம் சார்ந்த சிந்தனைகள், 12ஆம் வகுப்பை முடிக்கக்கூடிய மாணவர்கள் ஆண்களாக இருப்பார்களே, ஆனால் பெரிய அளவிற்கு மருத்துவம், வெறுமனையாக மருத்துவம் மட்டுமல்ல, உங்களுக்கு மருத்துவத்தில் நீட்டில் பாஸ் ஆக முடியலை, நீட்டில் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியலை, இன்னும் எத்தனையோ படிப்பு மருத்துவத்தில் இருக்குது, லேப் இருக்குது, எவ்வளவோ இருக்கா இல்லையா? அங்கே போய் உங்களினுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெண்களாக இருந்தால் பெரும் பகுதி பெண்களை மருத்துவராக ஆசைப்பட வேண்டும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் செவிலியர்களாக, நர்ஸுகளாக, தரமிக்க நர்ஸுகளாக உருவாக்கும் பொழுது, மனிதநேயத்தினுடைய நர்ஸுகளாக நாம் உருவாக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் 2 ஃபாயிதாக்கள், உலக ரீதியான ஃபாயிதாவும் கிடைக்கும், மறுமை ரீதியான ஃபாயிதாவும் கிடைக்கும். அதிகப்படியாக நமது வீடுகளுக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக மருத்துவ விழிப்புணர்வும் என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகமாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான சஃபீனாக்களை அல்லாஹ் பெருக்கி தரட்டும். சஃபீனாக்களை போன்று யாரெல்லாம் தன்னலம் பாராமல் சமூகத்தில் சேவையாற்றுவார்களோ அல்லாஹ் அவர்களினுடைய ஆயுளை நீட்டி கொடுக்கட்டும். வாழும் காலத்திலெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய கண்ணியங்களை உயர்த்தி கொண்டே இருக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமான உறவுகளே, சமீப காலமாக உங்களுக்கு தெரியும், காசாவை மையமாக கொண்டு பெரிய அளவிற்கு யுத்தங்கள், வெறுமனையாக 2 இஸ்ரேல் என்ற நாட்டுக்கும் காசா என்ற நாட்டுக்கும் நடந்து கொண்டிருந்த யுத்தம் சமீபமாக ஒரு 2-3 வாரங்களாக மத்திய கிழக்கு முழுவதும் அந்த யுத்தத்தினுடைய பதற்றங்கள், யுத்தத்தினுடைய நெருப்புகள் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொதுவாக நம்மை போன்று ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழக்கூடிய நாம் என்ன விரும்புவோம் என்று சொன்னால், ஒரு பெரிய யுத்தம் வெடிக்க வேண்டும், ஒரு பெரிய யுத்தம் உருவாக வேண்டும், தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதாக. ஆனால் நீங்கள் பழைய காலம் அல்ல இந்த காலகட்டம். இன்றைக்கு ஒரு யுத்தம் உருவாகும் என்று சொன்னால் மத்திய கிழக்கு முழுவதுமே அழிந்துவிடும்.
மிகப்பெரிய பாதிப்பு. மத்திய கிழக்கு என்பது மிடில் ஈஸ்ட் என்று சொல்வார்கள், எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். எங்கோ இருக்கிறது அமெரிக்கா, அந்த நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உலக வரைபடத்தில் முதல் உலக யுத்தத்திலிருந்து நீங்கள் பாருங்கள், ஏதாச்சும் அந்த நாட்டுக்கு பாதிப்பு வருமா? ஒன்றுமே வராது. ஆனால் அந்த நாடால் பல நாடுகள் பலி கொடுக்கப்பட்டுவிடும். அப்போ இனி ஒரு யுத்தத்தை உலகம் தாங்காது. முதல் உலக யுத்தத்தை பார்த்து விட்டது, இரண்டாம் உலக யுத்தத்தை பார்த்து விட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கு உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது. இப்போ யதார்த்த முஸ்லீம்களாகிய நாங்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்தில் அமைதியான ஒரு சூழல் கிட்டுவதற்காக நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். காசாவினுடைய கொடுமைகளை பார்க்கறதுக்கே நமக்கு சக்தி இல்லை என்ற பொழுது, காசாவை மாறி இனி ஒரு நாடு சிக்குண்டும் என்று சொன்னால் என்ன ஆகும்? ஈரானாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், மதமே இல்லாத வேறு ஒரு நாடாக கூட இருக்கட்டும், யுத்தகலத்திற்குள்ளாக நுழைந்து அங்கே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அது இனி பார்ப்பதற்கு நமக்கு சக்தியே கிடையாது. ஆதலால் இப்பொழுது சமீப காலமாக, இந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கான எக்காலங்கள் ஊதப்பட்டு, குறிப்பாக ஈரானும் இஸ்ரேலும் போட்டி போட்டுக்கொண்டு ஆயுதங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது யாருக்கு பாதிப்பு என்று சொன்னாலும் பெரும் பகுதி மத்திய கிழக்கிற்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும். யுத்தத்தை பொறுத்தவரையில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், வெற்றி பெறுவது யாரோ, தோல்வியடைவது யாரோ. இரண்டு நாட்டு இராணுவ வீரர்களும் சாதாரணமாக கை கொடுத்துக் கொள்வார்கள் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு. ஆனால் வீட்டை இழப்பதும் குழந்தையை இழப்பதும் அந்த நாட்டினுடைய மக்கள் மட்டும்தான். சாதாரணமாக யுத்தம் ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிடங்களில், சில நேரங்களில் நின்றுவிடும். நேற்றைய தினம் வரை ஆயுதங்களை பயன்படுத்தியவர்கள் கை கொடுத்து பிரிந்து விடுவார்கள். ஆனால் இவர்களால் பாதிக்கப்பட்ட லட்சோபக்கணக்கான மக்கள் எழுந்திருக்கவே முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். அதனால் அதிகமாக இனி ஒரு யுத்தம் வேண்டாம். யுத்தத்தை தாங்குவதற்கான சக்தியும் உலகத்தில் இல்லை. காரணம், அன்றைய காலத்தை போன்று வாளையும் கம்பையும் வைத்திருக்கக்கூடிய காலம் அல்ல. அணு ஆயுதங்களை, ஒரு அணு ஆயுதத்தை, நாம் வாழக்கூடிய உலகத்தை போன்று 10 உலகத்தை அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்களை உலகம் போட்டி போட்டு பெருக்கி வைத்திருக்கிறது. ஒரு கொரோனாவை நம்மளால் தாங்க முடிஞ்சிச்சா? மத்திய கிழக்கில் யுத்தம் வரும் என்று சொன்னால் கொரோனாவை விட 100 மடங்கு மிகப்பெரிய பாதிப்பு. எல்லா நாடும் ஸ்தம்பித்து விடும். ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பாதிப்படையும். ஒரு கால் ஈரான் இஸ்ரேலை அடித்தாலோ அல்லது இஸ்ரேல் ஈரானை அடித்தாலோ கடைக்கு யார் உள்ளே வருவார்கள்? அமெரிக்கா உள்ளே வரும். அமெரிக்காவை அடிக்கவே முடியாது. அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கு. ஈரான் என்ன செய்யும் என்று சொன்னால் எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் அடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும். நம்ம ஊரில் எவ்வளோ பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில், உலகத்தில் எல்லாம் அப்படி சிதைந்து விடும். ஈராக் என்ன ஆச்சு? சிரியா இன்னைக்கு என்ன ஆச்சு? பலஸ்தீன் என்ன ஆச்சு? அதே மாதிரி தான் எல்லா நாடுகளும் மாற வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அது மதத்தாலும் நினைக்கிறார்கள், அல்லது மதத்திற்கு வெளியிலும் நினைக்கிறார்கள், நம் தரப்பிலும் நினைக்கிறார்கள், எதிரி தரப்பிலும் நினைக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சோன்னு வைங்களேன், உலகமே ஸ்தம்பிச்சிடும். அதனால் ரப்பிடத்தில் அல்லாஹ்வை போதும் எங்களால் தாங்க முடியவில்லை. காசாவை பார்ப்பதற்கு சக்தி இல்லை. இனி காசாவை போன்று வேறு ஒரு நாட்டை பார்ப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை. உலக மாந்தர்களுக்கு மத்தியில் அமைதியை நீ நல்குவாயாக, நிம்மதியை நல்குவாயாக. இப்பொழுதுதான் உலகம் கொரோனாவிலிருந்து கொஞ்சம் மீண்டு வருகிறது. மீண்டும் ஒரு யுத்தத்தை உலகம் சந்தித்தது என்று சொன்னால் எல்லோரும் பாதிக்கப்படுவோம். சும்மா இங்கே உட்கார்ந்து கையில் ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, நமக்கு எந்த பாதிப்பும் வராத வரை நாம் வீரவசனங்களை பேசலாம். கண்ணீரோடியும் காயத்தோடியும் அன்றைய மக்கள், அந்த யுத்தங்களில் நிற்கக்கூடிய மக்களிடத்திலும், அந்த இராணுவ வீரர்கள், எந்த நாட்டு இராணுவ வீரராக இருக்கட்டும், அவர்களிடத்தில் போய் கேளுங்கள், நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லை என்று தான் சொல்வார்கள். ஆதலால் அல்லாஹுவே, உலக ஆட்சியாளர்களினுடைய உள்ளங்களில் சமாதானத்தை நல்குவாயாக, போர்களுக்கு ஒரு முடிவை கட்டுவாயாக, ஆயுதங்கள் எல்லாம் பூக்களாக மலர வைப்பாயாக. உலகம் முழுவதும் சமாதானத்தையும் நிம்மதியையும் நீ உலகம் முழுவதும் நசீபாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய, உலகத்திற்கு அமைதி கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல பல இடத்துல அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பெரிய அருள்ல ஒரு அருள்கொடை யுத்தம் இல்லாமல் அமைதியாக வாழ்வது. நாம் இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, இதை மாதிரி காசா மக்களால் முடியாது. குழந்தை இறந்திருக்கும், தாய் இறந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த ஜும்மாவில் ஒருத்தர் குழந்தைய வீட்டில் ஜனாசா வச்சுட்டு இந்த ஜும்மாக்கு வந்தாருன்னா ஒரு உடம்பு உள்ள எப்படி பாடுபடும். காசால ஜும்மாக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களும் தன் வீட்டில் ஒரு பிணத்தை அடக்கம் செய்திருப்பார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் தரக்கூடிய அருள்கொடைகளில் ஒரு அருள்கொடை
நாடுகளுக்கு மத்தியில் அமைதியை நல்குவது. அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். குறைஷிகளுக்கு அல்லாஹ் இதை ஞாபகமூட்டுவான். உலகமே யுத்தத்தில் கதிகலங்கி நின்ற பொழுது, குறைஷிகளே, அல்லாஹ் உங்களுக்கு சமாதானத்தை நல்கினானே, உங்கள் தேசத்திற்கு அல்லாஹ் யுத்தத்தினுடைய பாதிப்பிலிருந்து நிம்மதியை அல்லாஹ் நல்கினானே, அந்த அல்லாஹுவை குறைஷிகளை நினைத்து பாருங்கள் என்பதாக யுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அல்லாஹ் சுட்டிக்காட்டி, குறைஷிகளே, இது அல்லாஹுவினுடைய அருள் என்று அல்லாஹ் ஞாபகமூட்டுவான். அதனால் நாமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், அல்லாஹுவே யுத்தங்கள் வேண்டாம். ஆட்சியாளர்களினுடைய உள்ளங்களில் சமாதானத்தை நல்குவாயாக. நிம்மதியை, எல்லா நாட்டு மக்களுக்கும் நிம்மதியை நீ நல்குவாயாக. யுத்தங்கள் இல்லாத ஒரு அமைதியான தேசம் உருவாகுவதற்கு அல்லாஹுவே நீ அருள்பாலிப்பாயாக என்பதாக அல்லாஹுவிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.